Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சலீம், இன்னும் ஒரு நாள் தான் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி கடந்த 29ஆம் தேதியே பல்வேறு நிறுவனங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டாக இருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ அதையும் மிஞ்சுற அளவுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது எக்ஸிட் போல் இல்லை, எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது இப்போ மிகவும் பேசுபொருளாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரவி ஐபிஎஸ் அவர்கள் தான் வெளியிட்டு இருக்காரு. நீங்க களத்துல மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், அவரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். டாக்டர் எம் ரவி ஐபிஎஸ் அவர்கள் 31 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தாம்பரம் போலீஸ் கமிஷனராக கூட இருந்திருக்காரு. டிஜிபியாக ஓய்வு பெற்றிருக்காரு. யூடியூப் சேனல் அவர் இப்போ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கண்டென்ட்லாம், நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கு. அதாவது 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூடியூப் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டால 3 லட்சத்திற்கும் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் கூட போடுவார் நிறைய. ஆனா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கருத்து கணிப்புக்கு பிந்தைய லேட்டஸ்ட் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திரு ரவி ஐபிஎஸ் இது வரைக்கும் எந்த கருத்து கணிப்பு சொல்லாத ஒரு சதவீதத்தெல்லாம் கூட குறிப்பிட்டு இருந்தார். எஸ், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒட்டு மொத்தத்தில் வரும். இப்போ 14 கருத்து கணிப்பு நம்ம தமிழக தேர்தல் பத்தி மொத்தத்தில் வெளியாயிருக்கு. பெரும்பாலும் திமுக, 9 கருத்து கணிப்புகள் திமுக, 3 கருத்து கணிப்புகள் அதிமுக, ஒரே ஒரு கருத்து கணிப்பு தாவேகா, ஒரு கருத்து கணிப்பு தொங்கு சட்டமன்றம், ஹங் அசெம்பிளி, யார் வேணா ஆட்சி பிடிக்கலாம் கூட்டணி வச்சு. இப்போ பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ்ல யார் வந்து தாவேகா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஆக்சிஸ் மை இந்தியா. இந்த சர்வே ஏஜென்சி, இந்த அரசியலை கவனிக்காத நபர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு மூலமாக தான் அந்த எக்ஸிட் போல்னு ஒன்று இருக்குன்றதே தெரிய வந்தது. இங்கே பாருங்க, தாவேகாக்கு எத்தனை சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, 98 மினிமம் கேரண்டிங்கிறாங்க. 120 வரைக்கும் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 18 தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. 234 தொகுதி மொத்தம் இருக்கு, பாதிக்கு 1 மேல அப்படின்னு சொல்லி போட்டு 118 தான் ஆட்சி பிடிச்சிடலாம். இங்க பாருங்க, தாவேகா 120 வரைக்கும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து 35% கிட்ட கொடுத்தாங்கல்ல, சரியா? ஆல்மோஸ்ட். திமுக பாருங்க 110 தொகுதி வரைக்கும் எடுப்பாங்க, அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு இந்த அமைப்பு சொல்றாங்க. அதிமுக ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, 22 32 முதல். இப்படி இந்தியாவில் ஒரே ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 14 கருத்து கணிப்புகள்ல மெஜாரிட்டி திமுக கொடுக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் விஜய்க்கு கொடுத்துருந்தாங்க, தாவேகா தான் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதையும் மிஞ்சுற வகையில் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு ரவி அவர்கள் அவருடைய சொந்த யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்லலாம் அவருடைய சொந்த கருத்து கணிப்பு போட்டு என்ன சாம்பிள் சைஸ், அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி மக்கள் பல்ஸை பார்த்தாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கார்ட்ஸை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு நம்ம பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி. ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால முன்னாள் போலீஸ் அதிகாரியை நான் ஒரு கூட பணியாற்றின எல்லாரையும் சேர்த்திருக்காரு. ஆமா, முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் 10 பேரை, ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேரை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது மொத்த அதிகாரிகள் 234 தொகுதிக்கும் சேர்த்து 2340 அதிகாரிகளை சூஸ் பண்ணியிருக்காரு. அத்தனை பேருமே முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கார்டில் நம்ம பார்க்கலாமே, ஒவ்வொரு அதிகாரிக்கும் என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 100 வாக்காளர்கள் கிட்ட அவங்க வந்து அந்த கருத்து கணிப்பை கேட்கணும். அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 10 காவலர்கள், ஒரு காவலர் 100 வாக்காளர் வீதம் 1000 வாக்காளர்கள் கிட்ட எடுக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. மொத்தமா பார்த்தோம்னா 2,34,000 வாக்காளர்கள் கிட்ட இவங்க மொத்தமா 234 தொகுதியில நடத்தி இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, இவருடைய சாம்பிள் சைஸ் இதுதான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சாதாரணமா ஊடகத்துல சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தொகுதியில ஒரு 250 பேர் எடுப்பாங்க, 300 பேர் எடுப்பாங்க. பட் இவர் ஒரு தொகுதிக்கே நிறைய சாம்பிள் சைஸ் வச்சு 1000 பேர் எடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன நம்பர்ஸ்ல வந்து நிக்குது. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள், மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமார் 5 கோடி பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள் அவரோட வீடியோவிலேயே குறிப்பிட்டிருக்காரு, 4,88,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவருடைய சர்வேக்கு நம்ம போலாமா? அடுத்த கார்ட்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 121 தொகுதிகள். நம்ம முன்னாடி அந்த ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னோமே, இந்தியாவுடைய 120 கிட்ட சொல்லி இருந்துச்சு. அதுக்கும் 1 மேல கொடுத்திருக்காரு.
சதவீதம் பார்க்கும்போது 41% வாக்கு சதவீதம் பெறும் அப்படின்னு ஆட்சி அமைக்கும் தாவேகா தனித்து. இப்போ இவர் போட்ட வீடியோ தான் எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்ரெண்டிங் மட்டும் இல்ல, மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி பேசுபொருளாகவும் மாறிட்டு இருக்கு. எஸ், திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய கருத்து கணிப்பு, அவருடைய சொந்த கருத்து கணிப்பு பத்தி என்ன தகவல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம நடத்திய சர்வே வந்து போஸ்ட் எக்ஸிட் போல் ஆர் எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 234 தொகுதி எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு தொகுதிக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வச்சோம். மொத்தம் 10 பேர் ஒரு தொகுதிக்கு. 2340 நபர்கள் இதில் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 நபர்களை சந்திக்க வேண்டும். அந்த 100 நபர்களும் பல்வேறு சமூகத்தினர், இளைஞர்கள், முதியோர்கள், பெண்கள் இப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸையும் அவங்க எடுத்து மீட் பண்ணாங்க. இந்த மீட் பண்ணதுல மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை இருக்கிற வீடுகள் 2,27,00,000. இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதுல அவங்க கேட்கிறப்போ நம்ம ஓவரால் இந்த டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ChatGPT, அப்புறம் வந்து ஆந்த்ரோபிக் கிளாட், இப்படி பல்வேறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அப்புறம் வழக்கமான நம்முடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய டூல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதில் என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க வந்து எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டைலைக்கு தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகன் மகள் எங்களை வந்து இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வந்து வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போடுறவர்கள் அதுக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுக்கு தான் போடுவாங்க. இப்ப கட்சியை சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரிகிறது. இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இந்த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே வந்து ஒரு சம பங்குல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் வந்து தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படித்தான் ஒரு மாதிரி மிக்சட் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. மீதமுள்ள தொகுதிகளுக்கு 2 பெரிய கட்சிகளுக்கு இடையே ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இது நம்ம வச்ச சாம்பிள். இதுல எனக்கு வந்து எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்றேன். இதுதான் நிலவரம். ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டுட்டுங்க வரும்னு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்காரு. இது ஒரு கருத்து கணிப்பு தான், முடிவுகள் எப்படி வேணா போகலாம் அப்படின்னு சொல்லி யார் எவ்வளவு கருத்து கணிப்பு நடத்தினாலுமே மக்களுடைய தீர்ப்பு என்னன்றது நாளானைக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிஞ்சிடும். எஸ். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.